கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக மாநில அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக சார்பில் போராட்டம் நடத்த குவிந்தனர். போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கப்படாத நிலையில் அதனை மீறி போராட்டம் நடத்த முயன்ற பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அப்போது பாஜகவினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமயமணிவண்ணன், வணக்கம். கள நிலவரங்களை தற்பொழுது பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த தினம் போராட்டமானது நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்த போராட்டம், அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தலைமையில் போராட்டம் நடைபெற இருந்தது. இதற்கு முன்னதாகவே இந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து வரும் போராட்டம் செய்ய வருபவர்களை கைது செய்வதற்கு எதுவாக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட வண்டிகள் இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக போராட்டத்திற்கு வரும் ஒவ்வொரு பாஜகவினரையும் போலீசார் கைது செய்த சூழலில் தொடர்ந்து போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே இந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அதை மீறி போராட்டத்தில் ஈடுபட வந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் தற்போது கைது செய்து அருகே உள்ள மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் குறிப்பாக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் கோடம்பாக்கத்திலிருந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்த நிலையில் போலீசார் அவருக்கு அனுமதி மறுத்து கோடம்பாக்கம் சாலையிலேயே அவரை வழிமறுத்ததன் காரணமாக கோடம்பாக்கத்திலிருந்து வள்ளுவர் கோட்டம் பகுதிக்கு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் மற்றும் அவருடன் வந்த 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து போலீசார் தற்போது போக்குவரத்தை சரி செய்து வரும் சூழலில் மேலும் இப்பகுதிக்கு பாஜகவினர் வரலாம் என்பதன் காரணமாக போலீசார் இப்பகுதியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள சூழலே தற்போது இங்கு நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.